ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி தாளிச்ச சோறு மஞ்சள் சோறு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது எங்கள் ஊரில் நாங்கள் நாஸ்டா சோறுன்னு கூட சொல்லுவோம். இதற்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் பட்பட், அப்படி இல்லைன்னா சட்னி கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதற்கு நான் ஒரு குக்கரில் அரிசி ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருக்கலாம். ஊற வச்சது அரிசியை குக்கரில் போட்டுக்கலாம். அதில் நான் பொடியாக கட் பண்ணி அரிஞ்ச வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்ட அளவு போடுங்க. அரிசி எவ்வளோ எடுத்துக்கிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா